பத்திரிகையாளர்களை வழக்கம் போல இவங்க தாக்குறது, பத்திரிகையாளர்கள் கேள்வி கேட்கிறோம், அடிக்கிறது வேற. இது ஒரு எதிர்கட்சியா செயல்பட்டு இருக்கிற ஒரு கட்சி. நாம் தமிழர் கட்சி களத்துல இளஞ்ச ஊழல் ஒழிப்பு வாசலை வேலையை பார்த்துக்கிட்டு இருக்காங்க, பனை விதை நடக்கூடிய வேலையை பார்த்துக்கிட்டு இருக்காங்க, ரத்த குருதி கொடை பாசனம் நடத்துறாங்க. இந்த மாதிரி பல வேலைகளை பார்க்குறாங்க. அதில் மது ஒழிப்பையும் தொடர்ச்சியாக அவங்க பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கான வேலைகளை ஈடுபட்டுக்கிட்டு இருக்காங்க. இப்போ இதெல்லாம் சமூக தளத்தில் ஒரு கட்சியாக செய்ய வேண்டிய ஒரு வேலை. அந்த கள்ளச்சாராயம் காட்சியை சட்ட விரோதிகளை, சமூக விரோத கும்பலை அடையாளப்படுத்தி அம்பலப்படுத்தி அவங்க வேலை பார்த்துக்கிட்டு இருந்திருக்கிறாங்க. ஆனால் அப்படியாக வேலையை பார்த்தவர்களை அறிவாளால 6 இடங்கள்ல வெட்டி படுகொலை செய்யக்கூடிய அளவுக்கு, அதாவது படுகொலை நிகழ்த்தப்படலை, ஆனா அவங்க படுகொலையே பண்ணியிருப்பாங்களே தம்பி. அவர் இன்னும் கொஞ்சம் விட்டு நம்ம கொலை பண்ணியிருப்பான். எப்படா எதிர்த்து கேள்வி கேட்ப? கள்ளச்சாராயம் காட்சி நாட்டை நான் ரொம்ப அருமையான ஒரு நாடா மாத்திக்கிட்டு இருக்கேன், தடுக்கவா பாக்குறேன் அப்படின்னு நாம் தமிழர் கட்சி மேல அவனுக்கு கோபம். எல்லா கட்சியும் என்ன குரல் கொடுத்துருக்கணுமா இல்லையாங்க? ஒரு கட்சியினுடைய ஒரு தொண்டர், ஒரு நிர்வாகி கள்ளச்சாராயம் காய்ச்சக்கூடிய சமூக விரோத கும்பலை எதிர்த்து களத்துல போராடி இருக்கிறாரு. ஆனா அவரை இந்த சமூக விரோத கும்பல், கள்ளச்சாராயம் காய்ச்சக்கூடிய ஒரு கேடுகட்ட கும்பல், ரவுடி கும்பல், பொறுக்கி கும்பல் அட்டாக் பண்ணி அவரை படுகொலை பண்ற அளவுக்கு, கொலை பண்ற அளவுக்கு அவரை டார்ச்சர் பண்ணியிருக்கிறாங்க. இன்னைக்கு ஏதோ ஒரு தெய்வ செயல அவர் உயிர் பிழைச்சிருக்கிறார். இப்ப இப்படிப்பட்ட சமூக விரோதி கும்பலை இந்த அரசாங்கம் களையெடுக்காம வேடிக்கை பார்த்து கொண்டிருப்பதுங்கிறது வெட்கக்கேடான ஒரு விஷயம் இல்லை. வெட்கக்கேடான விஷயம். தமிழ்நாட்டில் இன்றைய காலகட்டத்தில் எனக்கு தெரிஞ்சு ரொம்ப சந்தோஷமா, மகிழ்ச்சியா, துன்பம் இல்லாம, துயரம் இல்லாம, துயர் இல்லாம, கடினமான ஒரு வாழ்க்கை சொல்லலாம் இருந்துகிட்டு இருக்கிறது சமூக விரோதிகள் தான். ஏன் சொல்லுங்க? தட்டி கேட்க நாதி கிடையாது. இல்ல தட்டி கேட்டவனா அடிச்சு கொள்றதுக்கு தான் எங்களால் தயாரா இருக்கலாம். பாத்தீங்களா? நேற்று செய்தி பாத்தீங்களா? அரசியல் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோட சிறப்பு உதவியாளர் அருள்மொழிவர்மன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் சார். நாம் தமிழ் கட்சியோட மாவட்ட செயலர் நேற்றைய தினம் அந்த பகுதியில் கள்ளச்சாராயம் விற்பவர்கள் 6 இடங்களில் வெட்டப்பட்டு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்காரு. சட்டத்துக்கு புறமாக நடக்கக்கூடிய விஷயங்களை எதிர்த்து கேள்வி கேட்கும்போது ஒரு கட்சியோட மாவட்ட தலைவரே தாக்கப்படுவதை எப்படி பார்க்குறீங்க? ரொம்ப அதிர்ச்சிகரமான ஒரு செய்தி. அது மட்டும் இல்லாமல் திமுக ஆட்சி காலகட்டத்தில் கள்ளச்சாராயத்தினுடைய வியாபார சந்தை அப்படிங்கிறது எப்படி பல்கி பெருகிய வண்ணமாக இருக்குதுன்றதை நம்ம பார்க்குறோம். இப்போ ஒரு கட்சிக்காரர், அண்மையில் நீங்கள் இன்னொரு விஷயத்தை கேள்விப்பட்டிருப்பீங்க, கரூரில் ஒரு கல்குவாரியை நடத்திக்கிட்டு வர்றாரு திமுகவுடைய திருவரங்கம் சட்டமன்ற உறுப்பினர் திரு பழனியாண்டி. அவர் நடத்தி வரக்கூடிய அந்த கல்குவாரி எப்படி இருக்கு, சட்டத்துக்கு புறமா எப்படி செயல்படுறாங்க அப்படிங்கிறத ஆய்வு பண்ணுறதுக்காக பத்திரிகையாளர்கள் அங்கே போய் படம் எடுத்துக்கிட்டு இருந்திருக்கிறாங்க. களத்தில் போய் செய்தி சேகரிப்பு வேலைகளை பார்த்துக்கிட்டு இருந்திருக்கிறாங்க. அந்த இடத்துக்கு அடியாள் படையை மட்டுமல்ல, தானே ஒரு அடியாள் படையாக மாறி போய் மரியாதைக்குரிய சட்டமன்ற உறுப்பினராக திகழக்கூடிய திரு பழனியாண்டி அவர்களே அந்த கேமரா கருவிகளை பிடுங்கி அந்த ஒளிப்பதிவாளர் செபாஸ்டின் அப்படிங்கிறவரையும், மூத்த செய்தியாளர் கதிரவன் அப்படிங்கிற அவரையும் தாக்கக்கூடிய காணொலிகளையே நம்ம நேற்று முழுக்க பார்த்துருக்கிறோம். இப்போது வரைக்கும் திரு பழனியாண்டி சட்டமன்ற உறுப்பினர் அவர்கள் மீது கழக ரீதியாக, திமுக கழக ரீதியாகவோ அல்லது அவருடைய அதிகார மட்டத்தை தாண்டி இருக்கிறார் அப்படிங்கிற ரீதியாகவோ ஒரு அசைவு நடத்தப்பட்டிருக்கிறதா? இல்லை. அது ஒரு கொடுமைனா இது அதை விட பெரிய கொடுமை. பத்திரிகையாளர்களை வழக்கம் போல இவங்க தாக்குறது, பத்திரிகையாளர்கள் கேள்வி கேட்கிறோம், அடிக்கிறது வேற. இது ஒரு எதிர்கட்சியா செயல்பட்டு இருக்கிற ஒரு கட்சி. நாம் தமிழர் கட்சி களத்துல இளஞ்ச ஊழல் ஒழிப்பு வாசலை வேலையை பார்த்துக்கிட்டு இருக்காங்க, பனை விதை நடக்கூடிய வேலையை பார்த்துக்கிட்டு இருக்காங்க, ரத்த குருதி கொடை பாசனம் நடத்துறாங்க. இந்த மாதிரி பல வேலைகளை பார்க்குறாங்க. அதில் மது ஒழிப்பையும் தொடர்ச்சியாக அவங்க பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கான வேலைகளை ஈடுபட்டுக்கிட்டு இருக்காங்க. இதே போல பேரறிவாளன் ஒரு தம்பி பார்த்தீங்கன்னா அவருடைய ஊரில் சட்டத்துக்கு புறம்பாக நடத்தப்பட்டு கொண்டிருந்த ஒரு சாராய கடையை அடிச்சு நொறுக்குனாங்க. இப்போ இதெல்லாம் சமூக தளத்தில் ஒரு கட்சியாக செய்ய வேண்டிய ஒரு வேலை. அந்த வகையில் மனமார்ந்த பாராட்டுகளை நம்ம சொல்லணும். அந்த கள்ளச்சாராயம் காட்சியை சட்ட விரோதிகளை, சமூக விரோத கும்பலை அடையாளப்படுத்தி அம்பலப்படுத்தி அவங்க வேலை பார்த்துக்கிட்டு இருந்திருக்கிறாங்க. ஆனால் அப்படியாக வேலையை பார்த்தவர்களை அறிவாளால 6 இடங்கள்ல வெட்டி படுகொலை செய்யக்கூடிய அளவுக்கு ரவுடிகளையும்,
படுகொலை செய்யக்கூடிய அளவுக்கு, அதாவது படுகொலை நிகழ்த்தப்படலை, ஆனா அவங்கள படுகொலையே பண்ணியிருப்பாங்களே தம்பி. புரியுது. அவர் இன்னும் கொஞ்சம் விட்டு தான் நம்ம கொலை பண்ணியிருப்பான். அந்த ரவுடியோட நோக்கம் என்ன? அவருக்கு வந்து பால் பாயசம் ஊட்டுறதா அவனுடைய நோக்கம்? படுகொலை பண்ணணும் அவனை. எப்படிறான்னு எதிர்த்து கேள்வி கேட்ப? கள்ளச்சாராயம் காய்ச்சி நாட்டை நான் வந்து ரொம்ப அருமையான ஒரு நாடா மாத்திக்கிட்டு இருக்கேன், தடுக்கவா பார்க்குறேன் அப்படின்னு நாம் தமிழர் கட்சி மேல அவனுக்கு கோபம். எல்லா கட்சியும் என்ன கொலை கொடுத்துருக்கணுமா இல்லையாங்க? ஒரு கட்சியினுடைய ஒரு தொண்டர், ஒரு நிர்வாகி கள்ளச்சாராயம் காய்ச்சக்கூடிய சமூக விரோத கும்பலை எதிர்த்து களத்துல போராடி இருக்கிறாரு. ஆனா அவரை வந்து இந்த சமூக விரோதி கும்பல், கள்ளச்சாராயம் காய்ச்சக்கூடிய ஒரு கேடுகட்ட கும்பல், ரவுடி கும்பல், பொறுக்கி கும்பல் வந்து அட்டாக் பண்ணி அவரை வந்து படுகொலை பண்ற அளவுக்கு, கொலை பண்ற அளவுக்கு அவரை வந்து டார்ச்சர் பண்ணியிருக்கிறானுங்க. இன்னைக்கு ஏதோ ஒரு தெய்வ செயல அவர் உயிர் பிழைச்சிருக்கிறாரு. அவர் இடத்துல வேற யாராவது இன்னுமே கொஞ்சம் வயது குறைவானவங்களோ வயது அதிகமானவங்களோ கண்டிப்பா மரணம் அடைஞ்சிருப்பாங்க. அப்ப இது எவ்வளவு பெரிய ஒரு மோசடித்தனமான மோசமான ஒரு சமூக சூழல்னு பாருங்க தம்பி. திருத்தணியில பட்ட பகல்ல ஒரு அயல் மாநிலத்திலேயே ஒரு தம்பி ஒருத்தனை அறிவாளால தொடர்ச்சியா ஒரு 5 பசங்க, சின்ன பசங்க, ஒண்ணுந்திராத பசங்க வெட்டி 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 வீடியோவை போட்டு வைரல் பண்ணி அதுல வந்து தம்ஸ் அப் சிம்பிள் வைக்கிறான் அந்த வீடியோ ரீல்ஸ் போட்டு. காரணம் போதை, கஞ்சா போதை, குடி போதை. திருத்தணியே போதை மயம் மாறிக்கிட்டு இருக்குன்னு செய்தி வந்துகிட்டு இருக்கு. பாத்தீங்களா இல்லையா? அத்தனாலும் அதே ரயில்வே ஸ்டேஷன்ல அதேதான் திருப்பி நடந்துச்சு. இப்ப இப்படிப்பட்ட சமூக விரோதி கும்பலை வந்து இந்த அரசாங்கம் களை எடுக்காம வேடிக்கை பார்த்து கொண்டிருப்பதுங்கிறது வெட்கக்கேடான ஒரு விஷயம் இல்லையா தம்பி? வெட்கக்கேடான விஷயம். தமிழ்நாட்டில் இன்றைய காலகட்டத்தில் எனக்கு தெரிஞ்சு ரொம்ப சந்தோஷமா, மகிழ்ச்சியா, துன்பம் இல்லாம, துயரம் இல்லாம, துயர் இல்லாம, கடினமான ஒரு வாழ்க்கை சூழலாம் இருந்துகிட்டு இருக்கிறது சமூக விரோதிகள் தான். ஏன் சொல்லுங்க? தட்டி கேட்க நாதி கிடையாது இல்ல. தட்டி கேட்டவனா அடிச்சு கொள்றதுக்கு தான் எங்களால் தயாரா இருக்கிறான். பாத்தீங்களா நேத்து செய்தி பாத்தீங்களா? அஜித்குமார், மணப்புறம் அஜித்குமாருடைய இந்த மரணம் அப்படிங்கிறது அப்பட்டமான எக்ஸ்ட்ரா ஜுடிஷியல் கில்லிங், காவல் விசாரணை படுகொலை அப்படின்னு சொல்லியிருக்கு சிபிஐ. அந்த தம்பி மேல வந்து நகையை திருடிட்டான், வெண்ணையை திருட்டான், பண்ணை திருட்டான்னு பொய் கேஸை போட்டிருக்கிறாங்கன்றதை நேற்று அம்பலப்படுத்திருக்கிறாங்கல்ல. எதுக்கு? இப்ப போகும்போது காவல்துறையினருக்கு வந்து ஜாமீன் கேட்டு போகும்போது இவங்கதான் அதிமுக ஆட்சியை அடிமைகளின் ஆட்சிங்கிறாங்க. இவங்க இந்த ஆட்சிங்கிறது அதிகாரிகளுக்கு அடிமையா இருக்கக்கூடிய ஒரு ஆட்சி தம்பி. விமர்சனங்கள் அப்படிதான் வந்துகிட்டு இருக்கு. அவங்க பாஜகவின் அடிமையாமா, இவங்க அதிகாரிகளுக்கே அடிமையா இருக்கிறாங்க. உங்க ஆட்சியில் இருக்கக்கூடிய அதிகாரிகளை அப்படி பொத்தி பொத்தி பாதுகாத்து என்னத்தை சாதிக்க போறீங்கன்னு நான் கேட்கிறேன். என் கேள்வி அதுதான். பல்ல புடுங்கினாரு பல்வீர் சிங், ஒரு ஐபிஎஸ் அதிகாரி, பல்ல புடுங்குறாங்க. உலகத்துல எங்கேயாவது நடக்குமாங்க இந்த மாதிரி? நல்ல மனநிலையில் இருக்கிறவங்க யாரும் அப்படி பண்ணுவாங்களா? கட்டிங்ல வச்சு பல்ல புடுங்கிறது, கருங்கல்ல வச்சு ஈரல தேய்க்கிறது. அவர் மீது எடுத்த நடவடிக்கை என்னங்க? உடனடியாக எடுத்தீங்க அந்த நடவடிக்கையை கூட. 19 பேரை சுட்டு துள்ள துடிக்க படுகொலை பண்ண அதிமுக ஆட்சி காலகட்டத்தை ஒழிக்கணும், எடப்பாடியை ஒழிக்கணும் தானே ஆட்சிக்கு வந்தீங்க. ஒழிச்சுட்டு தானே ஆட்சிக்கு வந்தீங்க. அந்த துள்ள துடிக்க கொண்டு போட்ட அந்த காவல்துறை அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுக்கணும், கிரிமினல் ஆக்ஷன் எடுக்கணும்னு சொல்லிச்சு அருணா ஜெகதீசன் தலைமையிலான அறிக்கை. நீதியரசர் அருணா ஜெகதீசன் அறிக்கை சொல்லிச்சுல்ல. என்ன பண்ணீங்க நீங்க? ஆட்சி மாறதுக்கு அப்புறம் அதை பத்தி பேசவே இல்லை. ஆட்சிகள் மாறினாலும் காட்சிகள் மாறுவதில்லை. கிரிமினல் ரீதியான நடவடிக்கை எடுக்கலங்க, எடுக்க முடியாத நிராகரித்தது தமிழக அரசு. இது வந்து ஆவணம். இது நான் ஒன்றும் பொய் சொல்லலை, ஃபேக்ட் நான் பேசுறேன். அப்ப தொடர்ச்சியாக இந்த ஆட்சி மக்கள் விரோதிகளுக்கு, சமூக விரோதிகளுக்கு துணை போகிறதாங்கிற கேள்வி எழுகிறதா இல்லையா நமக்கு? நீங்க இன்னொரு விஷயத்தை நேற்று பார்த்துருக்கலாம். டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் வந்து ஒரு செய்தியை நான் உங்களுக்கு குறிப்பிட்டு சொல்ல விரும்புறேன். 6 வழி சாலை அமைக்க போறாங்க தம்பி ஈசிஆர்ல. இந்த 6 வழி சாலை அமைப்பதற்கு டெண்டர் விடுவாங்க தம்பி. நெடுஞ்சாலை சார்பாக டெண்டர் விட்டாங்க. அந்த டெண்டர் விட்டதுல ஒரு KNR கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் ஒரு கம்பெனிக்கு விட்டுருக்காங்க. அவங்க தான் எடுத்துருக்காங்க. எவ்வளவு திரும்ப எடுத்துருக்காங்க? 700 கோடிக்கு எடுத்துருக்கான். எவ்வளோ? 700 crores மேல எடுத்துருக்கான். ஆனா இதை எதிர்த்து மெட்ராஸ் ஹைகோர்ட்ல ஒருத்தர் அப்பீல் போனாங்க. அவங்க யாருன்னா அதே பிட்டில் கலந்துக்கிட்டவங்க, அதே டெண்டர்ல கலந்துக்கிட்டவங்க. நாங்கள் அதை விட கம்மியாக தாங்க கோட் பண்ணோம், எங்களை நிராகரிச்சிட்டாங்க.
ஆனா 700 கோடிக்கு அதிகமா கேட்டவங்களுக்கு வந்து கொடுத்துட்டாங்க. லிமிட் வச்சிருப்பாங்க, லிமிட்டுக்கு மேல கேட்டவங்களுக்கு கொடுத்துட்டாங்க. இத்தனைக்கும் அந்த KNR கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் நிறுவனம் என்பது ஏற்கனவே ஒரு தேசிய நெடுஞ்சாலையை தவறாக போட்டு உயிரிழப்புக்கு காரணமாக இருந்த ஒரு நிறுவனம் டிபார் பண்ணிருக்குது. தேசிய நெடுஞ்சாலைத்துறை, அந்த டிபார்ட்மெண்ட் ஆஃப் அந்த துறை இருக்கும் இல்லையா, சாலை போக்குவரத்து துறை, அது டிபார் பண்ணப்பட்ட கம்பெனி கொடுத்துருக்குறாங்க. அப்ப இதுல முதலமைச்சருக்கும் ஏவாவேலுக்கும் என்ன பங்கு இருக்குது, எவ்வளவு கமிஷன் வாங்குறீங்கன்னு கேட்கறது அறப்போர் இயக்கம். பதில் சொல்லுங்க. அறப்போர் இயக்கத்துக்கு பதில் சொல்லுங்க. அப்ப எப்படி நீங்க ஒரு சமூகத்துல பாதிப்பை உண்டாக்கிய மக்கள் நலனில் அக்கறையற்ற ஒரு நிறுவனத்துக்கு எப்படி 700 கோடிக்கு அதிகமா டெண்டர் கொடுக்குறீங்க? அப்ப அவங்க யாரு, நீங்க யாரு? சந்தேகம் வருமா வராதா? வருமா வராதா? அப்ப மக்கள் விரோத கும்பலுக்கு இந்த ஆட்சியில பயம் இல்ல, அச்சம் இல்ல, நடுக்கம் இல்ல, சுதந்திரமா திரியிறான். ஆனா அந்த ஆட்சி எதிர்த்து ஒரு பதிவு போட்டா போதும், தேடி தேடி கண்டுபிடிச்சு குண்டாஸ் தூக்கி போடுறது. ஆட்சிக்கு எதிராக பேசிட்டா போதும் குண்டாஸ் போடுறது. போராட்டமானாலே குண்டாஸ் போடுறாங்க. சொல்ல முடியாது, இந்த பேட்டியை பார்த்துட்டு ஒம்மால் கூட குண்டாஸ் போடலாம். சும்மா இருக்கிற மேல குண்டாஸ். ஆமா, வாய்ப்பு இருக்கு. குறிப்பா சார், இப்போ ரிப்போர்ட்டர்ஸை தாக்குறாங்க, கட்சி நிர்வாகிகளை தாக்குறாங்க, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் தொடர்ச்சியா திமுக ஆட்சி காலத்துல அரங்கேற்ற வருதுன்னா, சாமானிய மனுஷன் அப்போ நிர்வாகத்தை வந்து கேள்வியே கேட்கக்கூடாது அப்படின்றத வந்து மறைமுகமா சுட்டி காட்டுறாங்க. இல்ல, நீங்க அதை வந்து மறைமுகமா சுட்டி காட்டுறாங்கன்னு ஏன் வந்து ஒரு மாதிரி பூசி மொழிகி பேச, நேரடியாவே ஏங்க, நீங்க ஒரு ரிப்போர்ட்டர், ஒரு ஊடகம் வச்சிருக்கிறீங்க, நீங்க போய் எடுத்து உன்னை அடிக்கிறான்ற, உங்களுக்கு மண்டையை உடைப்பாங்கிறான், உன்னை அடிப்பாங்கிறான், பல்ல உடைப்பாங்கிறான், காட்டாதங்கிறான். இது என்ன உங்களுக்கு மறைமுகமா சொல்ல வேண்டியது? பேசாத வாய மூடு. எதுக்கு பேசுற? என்ன பண்ண போற? என்ன சாதிக்க போற? நீனு பேசாத, நான் அப்படிதான் இருப்பேன், அவ்வளவுதானே. இப்போது வரைக்கும் அந்த எம்எல்ஏ மீது முதலமைச்சர் அவர்களோ கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் அவர்களோ எடுத்த நடவடிக்கை என்னதான் நம்ம கேட்கிறோம். நேரடியா ஆதாரத்தை கொடுத்துட்டாங்களா? இதை விட கொடுமை என்னன்னா, பாருங்க, அந்த ஊடகத்துக்கு என்ன அஜெண்டா வேணா இருக்கட்டும், அந்த ஊடகம் தப்பா சரியா பின்னணி அதெல்லாம் எனக்கு தேவையில்லை. அங்க போன ஒரு ரிப்போர்ட்டர், அடிவாங்கினது ஒரு ஒளிப்பதிவாளர், அவங்களுக்கு ஆதரவு யாரை நிக்கிறது? நிறுவனத்தை மனசுல வச்சுட்டுலாம் பேச முடியாது என்னால. அந்த நபர்களை மனசுல வச்சுதான் நான் பேச முடியும். அவங்களுக்கு ஆதரவா யார் பேசுறது? ஒரு ஊடகம் கூட பேசலங்க. உங்களுக்கு புரியுதா நான் சொல்றது? மற்ற சக ஊடகங்கள் கூட அந்த பத்திரிகையாளர் மீதான தாக்குதல் கொடுத்து வாய் திறக்க பேசல. என்ன காரணம்? அரசாங்கத்துக்கு வர பேசக்கூடாது. அப்புறம் ஒண்ணு சொல்லவா, இதே இடத்துல திமுக எம்எல்ஏ இல்லாம ஒரு அதிமுக எம்எல்ஏ, ஒரு பிஜேபி எம்எல்ஏ, ஒரு நாம் தமிழர் கட்சிக்காரங்க யாராவது சிக்கியிருந்தாங்க, டிவிக்கே சிக்கியிருந்தா சதைச்சிட்டு இருப்பாங்க. அவ்வளோ ஏங்க, இன்னுமே நான் ஓப்பனா சொல்றேன், திமுக கூட்டம் இருக்கிற விசிக்கு கிடைச்சிருந்தா கூட அதை போட்டு சிதைச்சிருப்பாங்க எல்லா ஊடகங்களும். ஏன் சொல்லுங்க? விசிக்கு எவ்வளோ ஒரு வன்மம் இருக்குது இவங்களுக்கெல்லாம். எதிர்கட்சிகள் மேலே வன்மம் இருக்கு இயல்பா, அதை தீர்த்திருப்பாங்க. இந்த முறை ஏன் நீங்க எதுவுமே பண்ணல? ஏன்னா அவர் திமுக எம்எல்ஏ. அதனால நீங்க எதுவும், இது வந்து நீங்க சொல்ற மாதிரி சார் மறைமுகமா ஏதாவது சொல்றாங்களா? மறைமுகமாலாம் அவங்க பேசுற வேலையே கிடையாது. திமுக ஸ்ட்ரெயிட் டு ஸ்ட்ரெயிட் தான். என்னப்பா பிரச்சனை, இதான் பண்ண முடியும், கிளம்பு போயிட்டே இருந்துருவாங்க. பரந்தூர் என்னென்ன ஆடா பார்த்தீங்க எல்லா கட்சிகளும். நம்ம தாவேகா தலைவர் விஜய் என்ன சொன்னாரு? நான் இதற்குள் நீங்கள் செய்யவில்லை என்றால் கோட்டை நோக்கி நடப்பேன். ஊட்ட விட்டு நடக்கல, வெளில வந்து இந்த கோட்டை நோக்கி நடக்கிறாரு. ஊட்ட விட்டு வெளில வந்து நடக்கல. புரிதா சொல்றது உங்களுக்கு? இவர் கோட்டை நோக்கி நடக்கிறாராம். சும்மா அங்க எல்லா ஏக்கரையும் எடுத்துட்டு மக்களுக்கு கையாவது வயலும் பிடிச்சிட்டு போயிட்டே இருக்கிறான். போயிட்டு வந்து ஒரு ஒன்றும் இல்லை. இப்போ பிரச்சனை என்னன்னா, திமுக வந்து சொல்றது ஒன்னா இருக்கும், செய்யறது வேறையா இருக்கும். புரியுது. அதை நீங்க வந்து களத்துல போய் எக்ஸ்பிளைனே பண்ண முடியாது. இல்லை சார், இப்போ எலெக்ஷன் நெருங்கிட்டு வருது. ஆல்ரெடி திமுக அரசாங்கம் மேலே அவ்வளோ ஆன்டி இன்கம்பன்சி வந்து இருக்குது. இந்த தடவை இவ்வளோ பெரிய இஷ்யூஸை வந்து திமுக வெட்ட வெளிச்சமாக பண்ணுறாங்க. அவங்களுக்கு வந்து திருப்பி ஆட்சிக்கு வரணுன்ற அந்த ஆசை இருக்கா இல்லையான்ற ஒரு கேள்வி. இல்லை, அவங்க வந்து, நான் ஏற்கனவே பல முறை உங்கள்கிட்ட பேசியிருக்கிறேன், முக்கியமான சில பலங்களை நம்புகிறாங்க. பலங்களை என்னென்ன பலங்கள் நான் சொல்கிறேன்? ஒன்று பணபலம், இன்னொன்று கூட்டணி பலம், இன்னொன்று ஊடக பலம். இந்த 3 பலத்தையும் வைத்துக்கொண்டு நம்மால் ஆட்சிக்கணியை பறித்து விட முடியும் என்று உறுதியாக நம்புறாங்க. அது உண்மையா, அதாவது அது நடக்குமான்னு கேட்டால் நமக்கு தெரியாது. ஆனால் அந்த 3 பலமும் அவங்கள்ட்ட இருக்கானா இருக்கு. என்னென்ன பலம்? முதல் பலம்னா சொன்ன பண பலம். உங்களுக்கு இப்போ செய்தியை சொல்கிறேன்.
தமிழ்நாட்டுல திமுக போட்டி போடக்கூடிய எல்லா தொகுதிக்கும் பணம் போய் சேர்ந்துருச்சு. திமுக போட்டி சேர்ந்துருச்சு. அந்தந்த மாவட்ட செயலர்கிட்ட பணம் போய் கொடுத்தாச்சு. எலெக்ஷன் கிட்ட வரும்போது டிஸ்ட்ரிபியூட் பண்ணி வேலையை ஆரம்பிங்க தான், இதான் அவங்க சொல்ல வேண்டியது. பண்ண போறாங்க. பண பலம் வந்துருச்சு. இரண்டாவது என்ன பலம்? கூட்டணி பலம். கூட்டணியில யாரும் பெருசா வெளில போற மாதிரி இல்லை. காங்கிரஸ் கட்சிக்காரங்க கொஞ்சம் அப்படி இப்படின்னு பேசுவாங்க. கடைசியில வந்து என்ன ட்ரீட்மெண்ட் கொடுக்கணுமோ அந்த ட்ரீட்மெண்ட்டை கொடுத்து நம்மன்னு உட்காருங்க அப்படின்னு ஓரமா உட்கார வச்சிருவாங்க. காங்கிரஸ் இந்த ஆட்சியில் பங்கு, அதிகாரத்தில் பங்கு. தம்பி என்னப்பா சத்தம், சும்மா பேசிக்கிட்டு இருக்க மாமா அப்படின்னு சொல்லுவார்ல, அந்த மாதிரி உட்கார வச்சிருவாங்க. திருப்பி சொல்லுவாங்க விஜய்க்கு 18, என்னப்பாங்க சத்தம், பேசிக்கிட்டு இருக்க மாமா. அது மாதிரி ஒரு நகைச்சுவையா நீங்க காங்கிரஸை கடந்து போகணுமே ஒழிய, அப்படியே வந்து கூட்டணியில ஆட்சியில பங்கு கொடுக்கலாம், நான் கட்சியை உடச்சிருவேன், ஆட்சியை விட்டு வெளில போயிருவோம், கூட்டணி விட்டு, இந்த சீன்லாம் இங்க போடக்கூடாது. காங்கிரஸ் டிவிகேவை ஏமாத்துதோ? ஏன்னா பழனி சக்கரவர்த்தி டிவிகேவை காங்கிரஸ் ஏமாத்தலைங்க. சரி, காங்கிரஸ் என்ன கேட்டீங்க? இன்னொரு கேளுங்க. காங்கிரஸ் வந்து டிவிகேவை ஏமாத்துதோ? கரெக்டா சொல்லிட்டீங்க. கரெக்டா தான் நீங்க சொல்றது. டிவிகேவை காமிச்சு இங்க பாரு பூச்சாண்டி வந்துடும், இங்க பாரு. என்னப்பா பாத்தியா? ஓகே ஓகே. இங்க பாரு டிவிகே கிட்ட போயிருவேன், இங்க பாரு பூச்சாண்டி வருது. சும்மா காமிச்சு 10 சீட்டு கொடுக்குற இடத்துல ஒரு 11 சீட்டு தருவாங்களா அப்படின்னு ஏத்து விளையாட்டு காமிக்கிறாங்க. நீ சொல்றது கரெக்டு தான். இப்ப என்னாச்சு? கடைவெறித்தேன் கொள்வார் இல்லை மாதிரி நானும் கூவி பாக்குறேன், வாங்க ஆட்சியில பங்கு தரேன், அதிகாரத்துல பங்கு தரேன்னு. குறிப்பா சார் பிரவீன் சக்கரவர்த்தி நேற்றைய தினமும் இந்த நேரத்தை பேசியிருந்தாரு. தாவேக்காவும் காங்கிரஸும் சேர்ந்தா 2ஆம் இடம் உறுதின்ற மாதிரி அவர் ஒரு விஷயத்த வந்து சொல்லியிருக்காரு. வலுவான கூட்டணி அமையும் அப்படின்ற மாதிரி அவர் சொல்றாரு. ஆனா மறுபுறம் பல அரசியல் விமர்சகர்கள் சொல்லும்போது ஆல்ரெடி பேரம் முடிஞ்சிருச்சு, காங்கிரஸும் திமுகவும் இடையான அந்த பேரம் வந்து முடிஞ்சிருச்சு, கிட்டத்தட்ட அவங்க வந்து கூட்டணி வந்து விலகிற நிலைமையெல்லாம் இல்லை அப்படின்ற மாதிரி அவங்க ஒரு விஷயத்த சொல்றாங்க. இப்போ விஜய் வந்து தனித்து எழுதிடப்பட்டால் அவரு 234 தொகுதியில வந்து போட்டி இதுவாரான்றதுதான் இப்போ கேள்வியா இருக்கு. அதுக்கான ஸ்டஃப் இருக்குன்னு நினைக்கிறீங்களா தாவேக்கா கிட்ட? தாவேக்கா 234 போட்டிடுமோன்னு எனக்கு தெரியல. நீங்க கேட்கிற கேள்வி நியாயமா தெரியலையா இல்ல வாய்ப்பு இல்லைன்றீங்க? வாய்ப்பு என்னமோ குறைவான எனக்கு தோணுது. அந்த அளவுக்குலாம் முதற்கட்டமாகவே வந்து ஒரு கட்சி பயணிக்கணும்னா முன்கூட்டியே வந்து ஒரு கலப்பணி செஞ்சிருக்கணும் தம்பி. கலப்பணி செஞ்சிருக்கிற ஒரு நபரால தான் 234 போட முடியும். உங்களுக்கு புரியுதா? நிறைய பேர் நினச்சிக்கிட்டு இருக்காங்க 234 போறது வந்து ரொம்ப ஈஸின்னு. அஃபிடவிட் போறதே கஷ்டமைங்கிறது. ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இல்லாம அதெல்லாம் பர்ஃபெக்டா பண்ணணும். 1000 பிரச்சனை இருக்குது. அதுல அவங்களுக்கு ஸ்ட்ராங்கான ஒரு வழக்கறிஞர் அணி இருக்குது, ஐடி அணி இருக்குது, எல்லாத்தையும் பண்ணிடுவாங்க. ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அந்த கட்சிக்கு, நாம் தமிழர் கட்சிக்கு. இவங்களுக்கு என்ன இருக்குது? அல்லது காங்கிரஸுக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, தாவேக்காக்கு என்ன இருக்குது? அது வந்து கஷ்டம். இன்னொன்று கேள்வி கேட்டீங்க இல்லையா, பிரவீன் சக்கரவர்த்தி பேசுறாருன்னு. அவர் வந்து ஒரு பேட்டி கொடுத்துருந்தாரு, நான் பார்த்தேன். இப்போ உங்களை மாதிரி நிறைய கேள்வி கேட்டுட்டு இருக்காங்க. அவர் அவரே சொல்றாரு, இப்போதே டிவிகேவுக்கு ஒரு 18% இருக்குதோ, அதை நீங்க சொல்லுது, நீங்க ஏத்துக்குதோ இல்லை நான் ஏத்துக்குதோ, நீங்க சொல்லுதோ நான் சொல்லுதோ, அப்படிலாம் இல்லை. மக்களுக்கு தெரியுது, நம்ம பார்க்கும் போதே தெரியுது. எப்படி தெரியுது? அவங்களும் அமைதியா இருக்கிறாங்க. நிறைய அளவு கேள்வி கேட்கல. 18% எங்க எடுத்து பார்த்தேன்? யார் சொன்னது? எங்க டேட்டா இருக்கு? காங்கிரஸ் கட்சிக்கே 3% தாண்ட ஓட்டு கிடையாது தமிழ்நாடு முழுக்க. கூட்டணியில் தூக்கிக்கிட்டு இருக்கிறதுனால ஏதோ வண்டி ஓட்டிக்கிட்டு இருக்கீங்க. என்ன இருக்குது காங்கிரஸ் கட்சிக்கு ஓட்டு வங்கி தமிழ்நாட்டில்? இதுல இவங்களோட சில 2ஆம் இடம் பிடிப்பாங்க. இந்த மாதிரி இப்ப ஆதித்யாவே பார்க்க தேவையில்ல. காங்கிரஸ் கட்சிக்காரங்க பேட்டியை பார்த்தா போதும் நகைச்சுவையா இருக்கும். ஓகே சார், இறுதியாக ஒரே ஒரு கேள்வி தான் சார். சமீபத்தில் திருமாவளவன் அவர் ஒரு விஷயத்த வந்து சொல்லியிருந்தாரு, தமிழ் தேசிய எழுச்சி மாநாடு அதை வந்து வைக்க போறதா ஒரு விஷயம் சொல்லியிருந்தாரு. இவ்வளவு நாட்கள் திமுக கூட்டணியில பங்கேற்று கிட்டத்தட்ட 4-5 ஆண்டுகள் முடிய போற நேரத்துல இப்ப தமிழ் தேசியத்தை மீண்டும் கையில எடுத்திருக்காரு. என்ன ரீசன் நினைக்கிறீங்க? தமிழ் தேசிய எழுச்சி மாநாடு நடத்துறதுக்கு இன்னைய காலகட்டத்தில் அடிப்படை காரணம் சீமான் தான் காரணம். சீமானோட அந்த வீச்சு வந்து தமிழ் தேசியத்தினுடைய பாதையை தவறாக கொண்டு போகிறதுன்னு டாக்டர் திருமாவளவன் உறுதியா நம்புறாரு. ஒரே மேட்ரு தாங்க, பெரியார் தமிழ் தேசியத்துக்கு அவரை வந்து உள்ள வச்சுக்கிற முடியாது, அவர் திராவிடன்ற கோட்பாட்டினுடைய உருவாக்கியா இருக்கிறாரு, ஸோ சரியா வராதுன்னு சீமான் சொல்றாரு. இவர் அப்படி இல்லை, திராவிடமும் வேணும் பெரியாரும் வேணும், அதுக்குள்ளதான் தமிழ் தேசியம் பேசணும். இது அவரோட கான்செப்ட்.
சரி, யார் கான்செப்ட் சரி தப்புன்னா இங்கே பேசுறதுக்கு ஒன்றுமே கிடையாது. ஆக்சுவலி அண்மையில் அவருடைய பேட்டிலாம் பகிர்ந்துருந்தாங்க நிறைய தோழர்கள்லாம். எனக்கும் அண்ணன் திருமாவர்களுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அவர் பக்கம் தான் நம்ம நிற்கிறோம். அவர் வந்து ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக தொடர்ச்சியாக தமிழ் சமூகத்தினுடைய விடுதலைக்காக பாடுபட்டுக்கிட்டு இருக்க ஒரு தலைவர் தான், ஒரு ஆளுமே அதில் மாற்றுக்கிறதே இல்லை. சீமானே சொல்கிறாரு, நான் அங்கே இருந்தானே வந்தேங்கிறார். எனக்கு ஆசிரியரே அவர் தான் சொல்கிறார். ஆனால் அவங்க 2 பேர் மேலே நமக்கு வந்து பெருசாக ஒரு தனிப்பட்ட முறையில் பகைமை உணர்ச்சியெல்லாம் கிடையாது. ஆனால் என்ன ஒன்றுனா, தமிழ் தேசியம்னா என்ன, அதோடைய வடிவம் என்ன, தமிழ்நாடு தான். அதை கேட்பாரா? அது கேட்பாங்களா? அது வந்து இந்தியாவில் கேட்க முடியாது இல்லை சார்? இல்லைங்க, அதாங்க நான் கேட்கறதுனா, நாங்கள் விசிகாவின் கொள்கை என்ன, தமிழ் தேசியமும் தலித் விடுதலைன்ற மாதிரி அவங்க நல்லா கவனிக்கணும். நீங்கள் நான் வந்து விசிகாவை தொடர்ச்சியாக வாட்ச் பண்ணனால சொல்கிறேன். தமிழ் தேசியமும் சாதி ஒழிப்பும் தான் விசிகாவோட அடிப்படை நோக்கம். இப்போ தமிழ் தேசம் தனித்தமிழ்நாடுனா விசிகா தனித்தமிழ்நாடு கேட்குமா? முடியாது. நீ தமிழ் தேசிய கட்சியா இல்லையா? நீங்கள் தமிழ் தேசிய கட்சி தான். தமிழ் தேசிய கட்சி தானே. தனித்தமிழ் ஏன் கேட்கல நீங்கள்? புரியுது. அதெல்லாம் சீமான் தமிழ் தமிழ் கேட்கணுன்றீங்க, நீங்கள் தனித்தமிழ் கேட்க மாட்டீங்களா? அப்போ ரொம்ப சிம்பிள். தமிழ் தேசியம் அப்படிங்கிறது அதோடைய இறுதி இலக்குங்கிறது தனித்தமிழ்நாடு தான். யார் இல்லைன்னு சொல்றது? சரி, திராவிடத்துக்கான இது என்ன கொள்கை என்ன கேட்குறீங்களா? ஆமா, திராவிடத்தோட அல்டிமேட் எய்ம் என்ன சொல்லுங்க பார்க்கலாம். திராவிட நாடு தான் அதோட அல்டிமேட் எய்ம். ஏன் ஒருத்தரும் பேசுறது இல்லை, அது திமுக பேசுறது இல்லைன்னு ஏன் திருமாவளவன் கேட்கறது இல்லை? திராவிடத்தினுடைய அல்டிமேட் எய்முங்கிறது திராவிட நாடு தான். பேரறிஞர் அண்ணா அவர்களுடைய கனவு, மாபெரும் தமிழ் கனவு என்பது திராவிட நாடு அடைவது தான். அவர் இறுதியா சொன்னது என்ன? திராவிட நாடு என்ற கோரிக்கையை நான் கைவிட்டு இருந்தாலும் அதற்கான காரணங்கள் அப்படியே இருக்கின்றன சொன்னாரு. திராவிடத்தினுடைய இறுதி இலக்கு திராவிட நாடு அடைவது தான் என்றால், திராவிட நாடு கோரிக்கை ஏன் திமுக கேட்பதில்லை என்ற கேள்வியை மரியாதைக்குரிய அண்ணன் திருமாவளவன் ஏன் கேள்வி எழுப்புவது இல்லை? இதுக்கு பதில் நீங்க வாங்கி கொடுங்க. அப்புறமா இதை பத்தி நம்ம டீப்பா டிஸ்கஸ் பண்ணலாம். என்ன காரணம் அப்படின்னா, தமிழ் தேசிய எழுச்சி மாறன் அவர் போறதுங்கிறது முழுக்க முழுக்க சீமான மனசுல வச்சுதான். ஆனா இதுல ஃபேக்ட் என்ன தெரியுமா? பிப்ரவரி 21 இவர் போடுறாரு, அதுக்கப்புறம் தான் இவர் போடுறாரு. அது ஸோ அந்த கூட்டத்துக்கு நிகரான ஒரு இதையும் காட்டணும். இன்னொன்று, சீமான் பேசுறது தமிழ் தேசியங்கிறத நிறுவனம்ன்ற ஒரு தேவை அண்ணன் திருமாவளவன் அவர்களுக்கு இருக்குது. அரசியல் ஒரு போட்டி, ஒன்றும் பண்ண முடியாது. அப்படிதான் போட்டி, அங்கே போய் தான் முடியும். ஏன்னா தனிச்சு வளருது ஒரு கட்சி, புரியுதுங்களா? இவங்க கூட்டத்தில் இருக்காங்க. ஸோ அப்போ இவங்களுக்கு ஒரு தனித்துவமான ஒரு அடையாளமோ அல்லது ஒரு அடுத்த கட்ட பாய்ச்சலோ தேவைப்படுகின்றதோ அந்த முடிவு எடுக்கிறாங்க. அது ஒரு அரசியல் வியூகம் தான், அதில் ஒன்றும் தவறு ஒன்றும் கிடையாது. இப்போ என்ன ஒன்றுனா, இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, இவர் வந்து ஏற்கனவே ஐயா பெரியார் அவர்கள், அதுவும் வந்து என்னன்னா, இவர் வந்து முதல்ல பெரியார் வழிகாட்டினாரு சீமான் அவர்கள். ஆமாம், அப்புறம் நான் ஒரு புரிதல் வந்துருச்சு, பெரியார் போட்டு பொழகிறாரு. இவங்கள்ட்ட இவங்க என்ன கேட்குறாங்க? அண்ணன் டாக்டர் திருமாவளவன் தான் சொன்னார், திராவிடம் அப்படின்னு பேசி அன்னைக்கு ஒரு தேவை இருந்துச்சு, ஆனால் அப்படி பேசி தமிழ் தேசியம் வளர விடாமல் பண்ணிட்டாங்கன்னு தமிழ் மண் இதழில் டாக்டர் திருமாவளவன் பேசின கட்டுரை எடுத்து போட்டுக்கிட்டு இருக்காங்க. இன்னைக்கு போய் நீங்கள் அவர்கிட்ட கேட்டீங்கன்னா சொல்லுவார், எனக்கு இன்னைக்கு தான் புரிதல் வந்துருச்சு, அதனால் பெரிய ஏற்றுக்கிறேன்னு சொல்ல போகிறாரு. அவ்வளோதானே? 2 பேரும் இதே காரணம் சொல்ல போறீங்க. இப்போ இது மக்கள் யார் ஏற்றுக்கிறாங்க, என்ன முடிவு பண்ணுறாங்கன்னு நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். பட் இவங்க 2 பேரும் அடிச்சுக்கிறதுனால 10 பைசாவுக்கு பிரயோஜனம் இல்லை. நேற்றைய தினம் இப்போ நாம் தமிழர் செய்யக்கூடிய விஷயங்களோ அவங்கள மனாத்தி பத்து செய்திகளை வந்து இங்கே இருக்கக்கூடிய ஊடகங்கள் வந்து பெருசாக காட்சிப்படுத்தாமல் இருக்கும். ஆனால் நேற்றைய தினம் அந்த விழா வந்து பெருசாக காட்சிப்படுத்தப்பட்டது. பல்வேறு ஊடகங்களை வந்து லைவ் பண்ணதெல்லாம் பார்க்க முடியுது. ஊடக வெளிச்சத்தை நாம் தமிழ் பக்கம் இப்போ திருப்பி இருக்காங்க. இது காரணம் என்ன நினைக்கிறீங்க? ஒருவேளை தாவேக்கா வரவுனால இப்படி பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு பக்கம் சொல்ல போகுது. இல்லை, எல்லா ஊடகத்துலேயும் மனசு இருப்பாங்க. எல்லா ஊடகத்துலேயும் குறைந்தபட்ச மனசாட்சி இருக்கிற ஒரு மனசு இருப்பான். நீங்கள் வந்து ஒன்று ஏற்கலாம், எதிர்க்கலாம், நிராகரிக்க முடியாதுல்ல. எந்த ஒரு கோட்பாடு ரீதியாக வளர்றவங்களையும் நீங்கள் ஏற்கலாம், இல்லை எதிர்க்கலாம். யூ cannot ignore them because they are the people's voice. மக்களின் குரலாக ஒலிக்கிறவனை நீங்கள் எப்படி வந்து நிராகரிக்க முடியாதுல்ல. அப்போ அதனால் அதை போட்டிருப்பாங்க. எனக்கு தெரியல, நான் பல வீடியோக்கள் ஃபோட்டோக்கள்லாம் பார்த்தேன். போட்டிருக்கலாம், போடட்டும், பண்ணட்டும், செய்யட்டும். அது விளம்பரங்கள் கூட இப்போ கொடுத்துக்கிட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன். மாநாட்டுக்காக போடட்டும், 10 பேர் போட்டோம், என்ன தப்பு இருக்குது? எல்லா கட்சிக்கும் போடுறவங்க இந்த கட்சிக்கும் போடட்டும். தீண்டத்தகாத கட்சியான நாம் தமிழர் கட்சி, இந்த வார்த்தையே முதல்ல தப்பு, நான் கூட மன்னிப்பு கேட்டுக்கிறேன். அதனால் எந்த கட்சியும் இங்கே வந்து மக்களுக்கு எதிராக சிந்திக்கிறவனா நம்ம வந்து அம்பலப்படுத்தணும், அவனை மாற்ற முயற்சி பண்ணணும், அவனை கூட ஒதுக்கக்கூடாது.
மக்களுக்கு எதிராக ஒருத்தர் சிந்தினா வச்சுக்கோங்களேன், அவனை கூப்பிட்டு பேசி அவனை மாத்து. அவனை கொல்றதோ அவனை வந்து நிராகரிக்கிறதோ அல்ல உங்களுடைய பணி. அவனை மக்களுக்கானவனா மாற்றுறது தான் உங்கள் பணி. அதனால சீமானை காமிப்பாங்க, அதுக்கான பயணத்துல அவர் இருக்கிறாருன்னு நான் நினைக்கிறேன். பலர் கேள்விக்கு தெளிவாக நடத்துங்க. நன்றி தம்பி.